அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹ். அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையா இருக்கு. இப்படிப்பட்ட அருள் கொடைக்கு கருணைக்கு நம்ம அல்லாஹ்க்கு அதிகமா நம்ம நன்றி செலுத்திப்போம். இப்ப இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு இப்ப சமீபத்துல ஃபுல்லா நியூஸ்ல சென்சார் போர்டு அப்படின்னு உள்ளதுதான் நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. சென்சார் போர்டுனா தணிக்கை வாரியம். தணிக்கை வாரியம் அது சென்சார் போர்டு மூவிக்கு, அதாவது ஒரு சினிமா வரணும்னா அதுக்கு சென்சார் போர்டு இன்னொன்று தனியா ஒரு கவர்மெண்ட் அதை வச்சுக்கிட்டு அதுல எது எது அலோவ் பண்ணலாம், எது எது அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபில்டர் பண்ணும். அது சென்சார் போர்டு நார்மலா ஒரு சினிமாவோ இல்ல ஒரு படமோ வரதுக்கு முன்னாடி அதுல கெட்ட வார்த்தை இருக்கக்கூடாது, அசிங்கமான உள்ளது இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வன்முறை இருக்கக்கூடாது, பொய்யான தகவல் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் புகை போதை அந்த சம்பந்தப்பட்டதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படின்னு சமுதாயத்தை காக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஒரு சென்சார் போர்டு வச்சிருக்கு. ஆனா அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு சென்சார் போர்டு கொடுத்திருக்காங்க. அதுதான் குரான். அது எதுக்குன்னா நம்ம ஆன்மாவை பாதுகாக்க, அதாவது தீமையிலேருந்து நம்ம கடவுள் நம்ம சொந்த நன்மைக்காக தீமையிலேருந்து நம்ம தணிக்கை, தீமையிலேருந்து ஃபில்டர் பண்றதுக்கு நம்ம அறிவுரை கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் குரான்ல பல வசனத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அதை பரிசீலிச்சுட்டு ஏத்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா தீமை விஷம் போல பரவுது. அது நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு இதயத்திலேயோ அல்லது மூளையிலேயோ சேர்ந்து அதை நம்மளையே அதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அததான் சூரா 10 வசனம் 30 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒவ்வொரு ஆன்மாவும் அது செய்த ஒவ்வொன்றையும் குறித்து பரிசீலித்து பார்க்கட்டும். ஒன்னொன்னுத்தையும் நம்மளோட செயலை நம்ம பரிசீலித்து பார்க்கணும். இது கரெக்டா அல்லாஹ்க்கு பொருத்தமான விஷயமானு சொல்லிட்டு பரிசீலித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சூரா 39 வசனம் 18 அல்லாஹ் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா யாரை குறிப்பிட்டு சொல்றாங்கன்னா வழி நடத்தப்பட்டவங்க இவங்க தான், அறிவு திறன் பெற்றவங்க இவங்க தான் அறிவாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் வழி நடத்தப்பட்டவங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சும்மா வாயால சொல்லியிருக்கலாம், நான் பெரிய அறிவாளி, என்கிட்ட நீங்க சின்ன ஒரு முதலீடு கொடுத்தாங்கன்னா அதை பெருசாக்கிடுவேன், நீங்க எவ்வளவு பெரிய கடினமான டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அதை நான் சுலபமா முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவை நம்ம அந்த வகையில சொல்றோம். ஆனா அல்லாஹ் குறிப்பிட்டு ஒருத்தவங்கள அறிவாளின்னு சொல்றாங்க. அல்லாஹ் யார அறிவாளின்னு சொல்றாங்களோ அவங்கதான் உண்மையான அறிவாளி. இவங்க தான் வழி நடத்தப்பட்டவங்கன்னு சொல்றாங்க. நம்ம சூரா ஃபாத்திஹால டெய்லி தொழுகையெல்லாம் ஓதிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு நேர்வழி நடத்துவீராக அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட வழி நடத்தப்பட்டவங்க யாருன்னா அவர்கள் தான் அனைத்து வார்த்தையிலும் பரிசீலிப்பாங்க, சிறந்ததை பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடவுளால் வழிநடத்தப்பட்டவர்கள் இவங்க தான், அறிவுத்திறன் பெற்றவங்க இவங்க தான் அப்படின்னு அல்லாஹ் சூரா 39 வசனம் 18 சொல்றாங்க. அதாவது எப்படின்னா அவங்க எல்லா வார்த்தையும் பரிசீலிப்பாங்க, சிறந்ததை பின்பற்றுவாங்க, இவங்க தான் வழி நடத்தப்பட்டவங்க அப்படின்னு. அப்ப நம்மளுக்கு அல்லாஹ் பரிசீலிக்க சொல்லியிருக்காங்க. அதுதான் தணிக்கை. சென்சார்னு சொல்றோம்ல, சென்சார் போர்டு. சும்மா பாக்குறதெல்லாம் எது எதுக்கு இது போன்ல வருதோ எல்லாத்தையும் நம்ம பாத்திரக்கூடாது. அதுக்கப்புறம் எது ரோட்ல இருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாத்திரக்கூடாது. எது எது வார்த்தை நம்மளுக்கு தெரியுதோ அந்த வார்த்தையெல்லாம் பேசிடக்கூடாது. அல்லாஹ் எது எது பார்க்க கூடாது, எது எது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, எது எது பின்பற்றக்கூடாது எல்லாத்திலையும் அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு குரானை ஒரு கொடுத்துருக்காங்க. அதுதான் சென்சார் போர்டு. நம்ம நம்மளுக்குள்ளேயே நம்ம சென்சார் போர்டை ஒரு அமைச்சிக்கணும். அதுதான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறது. இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். ஏன் சென்சார் போர்டு அவசியம் அப்படின்னா, சும்மா சென்சார் போர்டே இல்லாத ஒரு படம் இருந்தா எப்படி இருக்கும்? மக்கள் கெட்டு போவாங்க, வன்முறை பயங்கரமா பரவும் அப்படின்னு. ஏன்னா இப்ப நம்ம பாக்குறோம், இப்ப நம்ம மொபைல்ல, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸ்ன்னு இது எல்லாமே ஒரு மனசுக்குள்ள நம்மளுக்கு விஷத்தை பூட்டுது. அது நம்ம அறியாம இருக்கோம். அது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே, அப்படின்னு டைம் பாஸ் தானேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த டைம் பாஸ்ல எதை நம்ம பார்க்கிறோம், அது குரானுக்கு பொருத்தமான விஷயத்த நம்ம பார்க்கிறோமா, அது நம்ம ஆன்மாக்கு
நல்லது வருதா தீமை வருதான்னு நம்ம பரிசீலிக்காம ஜஸ்ட் ஒரு டைம் பாஸுக்கு பார்த்துடுறோம். அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு விஷமா போய் நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ள போந்து அது நம்மளை வந்து அழிவுக்கு உண்டாக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி கெட்ட விஷயத்துக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு கதவா இருக்கு. ஏன்னா சைத்தானுங்களோட ஒரே டார்கெட் என்னன்னா நம்ம நாசமா போகணும், நம்ம வந்து நரகத்துக்கு போகணும். அதுதான் அவன் எல்லா டூலையும் வந்து யூஸ் பண்ணுவான். அதுல ஒண்ணு பெருசா உள்ளது வந்து இந்த மாதிரி வந்து பொழுதுபோக்குன்னு சொல்லிட்டு மூவிலையும் அல்லது மொபைல் மூலியமா சோசியல் மீடியாலையும் இந்த தீமையை பரப்புறது ஒரு சைத்தானோட வழிமுறையா இருக்கு. அது எப்படி நம்ம வந்து செயல்படுத்தினா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க தோணும், அதுக்கப்புறம் ஒரு ஆசையா ஆகி அதையே திரும்பி திரும்பி பழக்க தோணும். இது நம்ம ஒரு ஆளா நம்ம கேட்டுக்கிட்டா நம்ம இதுல கண்டிப்பா இதுல இருப்போம். இப்போ நான் கேட்டுக்கிட்டுனா இதுல இருக்குறேன், அது நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த நினைவூட்டல நம்ம சொல்றோம். அல்லாஹ் லேசாக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க தோணும், அதுக்கப்புறம் அது பார்க்கறதே ஒரு ஆசையா இருக்கிற மாதிரி தோணும், அதுக்கப்புறம் அதே பழக்கமா போயிடும். நம்ம போனை எடுத்தோன்னா வந்து ஜஸ்ட் யூடியூப்பை ஓப்பன் பண்றோம், ரீல்ஸை பார்க்குறோம், அப்படியே தள்ளி விட்டு மணிக்கணக்கில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல அப்படியே நம்ம ஒரு அடிமையா ஆயிடுறோம். அதுக்கப்புறம் அது பாவமா மாறி அது நம்ம அழிவுக்கு உண்டாக்குது. பாவமா பார்க்கறோன்னா நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு உள்ளது. அந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயே வந்து ஒரு சென்சார் போர்டு மாதிரி நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து சரி பார்த்துக்கணும். இது ஓகே தானா, இது மூலியமா வந்து அல்லாஹ்க்கு நெருக்கமா போறோமா பின்னாடி போறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து இன்புட் நம்ம மூளை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பைய மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பைய எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சூப்பர் மார்க்கெட்ல நம்ம ட்ராலியை எடுத்துக்கிட்டு நம்ம எதை போடுறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு வருது. அந்த மாதிரி வந்து நம்ம மூளைக்குள்ள எதை போடுறோமோ வந்து அதை நம்ம வந்து தணிக்கை நம்ம செய்யணும். சும்மா கிடைக்கிறதெல்லாம் வந்து எடுத்து போட்டிருக்க கூடாது, அதை நம்ம சரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் அல்லாஹ் வந்து கிளியரா அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சூரா 17:36 சொல்லியிருக்காங்க. உங்களுக்காக, யாருக்காக? எனக்காக நானு, உங்களுக்காக நீங்க. இப்போ நம்ம உறவு முறை நம்ம ஒரே குடும்பமா இருந்தாலும் அவங்க தான் அவங்கவுங்களுக்கு பொறுப்பு. இதுல சொல்லும் போது உங்களுக்காக நீங்களே சரி பார்த்து கொண்டாலே அன்றி எந்த தகவலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் தனியா உட்காந்து நான் வந்து மொபைல் பார்ப்பேன், தனியா உட்காந்து நான் டிவி பார்ப்பேன், தனியா உட்காந்து நான் மார்க்கெட்ல போவேன், அங்க பாக்குறது இருக்கும், கேட்கறது இருக்கும், செய்யறது இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுக்குள்ளேயே நம்ம தணிக்கை பண்ணிக்கணும். உங்களுக்காக நீங்க மத்தவங்களுக்காக யாரும் செய்யல. அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. நான் செய்யறது வந்து மத்தவங்களுக்கு கிடையாது, நீங்க செய்யறது வந்து எனக்கு கிடையாது. உங்களுக்காக நீங்களே சரி பார்த்து கொண்டாலே அன்றி எந்த தகவலையும் ஏற்றுக்கொள்ளாதங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் 3 விஷயத்த சொல்லியிருக்காங்க. கேட்கும் திறன், கேட்கறது, இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து இன்புட்னா உள்ள போக்குறது. நம்மளுக்குள்ள என்ன நம்மளுக்கு உள்ளுக்குள்ள போறதுக்கு 3 விஷயம் இருக்கு, 3 வழி இருக்கு. ஒண்ணு கேட்கும் திறன், காது வழியாலாம் போவோம். கெட்டதெல்லாம் கேட்டுக்கிட்டே நம்ம உள்ளுக்குள்ள நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம்னா கெட்டதுதான் அவுட்புட் வரும். நம்ம நிறைய வாட்டி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். ஒரு ஆரஞ்சு பழத்தை புளிஞ்சா ஆரஞ்சு ஜூஸ் தான் வரும். அந்த மாதிரி வந்து நம்ம இன்புட் வருது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேட்கும் திறன், அதுக்கப்புறம் கண் பார்வை பார்க்கறது, அதுக்கப்புறம் மூளை சிந்தனை. இதை நான் வழங்கி உள்ளேன், அதன் பயன்படுத்துவதற்கு நீங்கள் பொறுப்பாவீர்கள். பொறுப்பு வந்து அல்லாஹ் நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க. உங்களுக்காக நீங்களே சரி பார்த்து கொண்டாலே அன்றி எந்த தகவலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நான் உங்களுக்கு கேட்கும் திறன், கண் பார்வை, மூளையை கொடுத்து உள்ளேன், இதை பயன்படுத்துவது நீங்கள் பொறுப்பாவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் வந்து நம்ம கிட்ட பொறுப்பை பிடிச்சிருக்காங்க. அதனால வந்து சென்சார் போர்டுன்னு இருக்கிறது வந்து வெளியில கிடையாது, நம்மளுக்குள்ளேயே தான் இருக்கு. நம்ம ஒவ்வொரு ஆளும் வந்து அந்த சென்சார் இது நம்ம செஞ்சு பார்த்துக்கணும். இது அல்லாஹ்க்கு பொருத்தமான விஷயமா நான் பேசுறேன், இது அல்லாஹ்க்கு பொருத்தமான விஷயமா நான் சிந்திக்கிறேன். நம்ம கடந்த 5 வாரமா குரான் கிளாஸ்ல நம்ம இதை தான் பத்தி பார்க்கிறோம், எண்ணங்களை பத்தி. அது வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். நமக்கு கேட்கறது கண் பார்வையை பத்தி நம்ம இன்ஷால்லா பார்க்கறத பத்தி நம்ம பார்ப்போம். இதனால வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சென்சார் போர்டு நம்மளுக்குள்ளேயே தான் வச்சிருக்காங்க, அதுதான் பார்க்கணும். கவர்மெண்ட் அதை அலோவ் பண்ணல அது கிடையாது. அல்லாஹ்வோட சென்சார் போர்டான குரானை வந்து நம்ம வந்து பரிசீலித்து பார்க்கணும் அப்படின்னு உள்ளத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வந்து கண்ணுக்கு சென்சார் போர்டு அல்லாஹ் வந்து நம்மள சொல்லியிருக்காங்க. நம்மளே வந்து
தணிக்கை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டு இருக்க நம்மளுக்கு சொல்றாங்க. அதாவது நம்மளுக்கு எல்லாமே நம்ம படிச்ச வசனம் தான். சூரா 24 வசனம் 30, 31 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, நீங்க உங்க பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க, மற்றவங்கள தப்பான நோக்கத்துல உற்று பார்க்காதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்வையை தாழ்த்தி கொள்றதுன்னு உள்ளது தெருவுல மட்டும் கிடையாது, நம்ம மொபைல் திரையிலையும் நம்ம சினிமா பார்க்குற திரையிலையும் தான் உள்பட தான் அது. ஏன்னா நம்ம இன்புட் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வெளியில நம்ம மொபைலு, அதாவது நம்ம தெருவில் மற்றவங்கள நம்ம தப்பான நோக்கத்துல பார்த்து நம்மளுக்கு இன்புட், அந்த தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் வருது இல்லை, மற்றவங்கள நம்ம தப்பா நினைச்சு ஒரு தப்பான நோக்கத்துல பார்க்குறோம்ல, அதே தாட்ஸ் தான் மொபைல்ல பார்த்தாலோ இல்லை ஸ்கிரீன்ல பார்த்தாலோ அதே தாட்ஸ் தான். அந்த தாட்ஸ் நீங்க கூடாது. அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்க பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க, நீங்க மட்டும் அறிஞ்சிருந்தா இதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மறைவானத ஒரு சீக்கிரட்டை வெளிப்படுத்துறாங்க. நீங்க மட்டும் அறிஞ்சிருந்தா இதுதான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு. இதுலயே பெரிய ஆழ்ந்த ஒரு அற்புதம் இருக்கு. அதுலதான் உங்களுக்கு பெரிய ஒரு ரிவார்டு இருக்கு, பெரிய பொக்கிஷன் இருக்கு. நீ மட்டும் அறிஞ்சிருந்தா இதுதான் உனக்கு சிறந்தது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு காரியம் செய்யும் போது நம்ம அல்லாவோட பொருத்தத்தை நாடுறோம். நம்ம போன இதுல குரான் கிளாஸ்ல பார்த்தா மாதிரிதான், நம்பிக்கையாளர்கள் தாங்க வாழ்க்கையே வழிபாடா மாத்திப்பாங்க. ஜஸ்ட் நம்ம போறோம், ஒரு தப்பான நோக்கத்துல பார்க்காம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஒரு சினிமா பார்க்க போறோம், அதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த ரிவ்யூ அந்த இதை பத்திலாம் நம்மளுக்கு தெரியும். இது தப்பான கண்டென்ட் இருக்கு, தப்பான மெசேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். இது இதை பார்க்க போனா அல்லாவுக்காக நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். இந்த படம் நம்ம பார்க்கறதுனால எனக்கு எந்த வித பலனும் வராது, நெகட்டிவ் தான் வரும் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுக்காக அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். நம்ம மொபைல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு தப்பான ஒரு வீடியோ வருது, அது அல்லாவுக்காக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். இது ஒரு வழிபாடா மாறுது. இது எத்தனை பேர் என்ன மாற்று கருத்து சொன்னானோ, இது அல்லாவுக்காக நம்ம செய்யற செயல் ஒரு அணு அளவு இருந்தாலும் அது எடைக்கு எடுத்து கொள்ளப்படும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்கல்ல. இது அல்லாவுக்காக நம்ம செய்யறோம். அதே மாதிரி நாக்குக்கு சென்சார் போடும். பேசுறத பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அது பெரிய சப்ஜெக்ட். அது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது, அவமதிக்க கூடாது, புறம் பேசக்கூடாது, வதந்திய பரப்பக்கூடாது. ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்றது. ஒரு மெசேஜ் வந்துச்சு, அது உண்மையா பொய்யா அது எதுவும் தெரியாமலே ஜஸ்ட் ஒரு ஃபார்வர்ட் பண்றது. இதை நீங்க 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் 24 மணி நேரத்துல அப்படின்னு போட்டு ஒரு ஜஸ்ட் ஏதாவது ஒரு மெசேஜை போட்டு விடுறது. இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அல்லாஹ் நம்மளை ஃபில்டர் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க, கட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்குள்ள நம்மளே சென்சார் பண்ணிக்கணும் இதெல்லாம். அதுக்கப்புறம் படத்துல கெட்ட வார்த்தையை எப்படி நார்மல் சென்சார் போர்டு கட் பண்ணுதோ, அதே மாதிரி நம்ம வாயிலேருந்து நம்ம பேச வர கெட்ட வார்த்தைய நம்ம தான் கட் பண்ணிக்கணும். நம்ம பேசும்போது அது உண்மையான வார்த்தையா இருக்கான்னு நம்மளை பரிசீலிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது தேவையா, நம்ம ஒரு வார்த்தை தேவையில்லாத இடத்துல அல்லாஹ் ஒரு வரியில சின்னதா சொல்லிட்டாங்க, அவங்க வீண் பேச்சை தவிர்த்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாளர்களை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. தேவையானதை மட்டும்தான் பேசுவாங்க, தேவையில்லாததை பேசிதான் நிறைய பிரச்சனை வருது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குடும்பத்திலேயே நிறைய பிரச்சனை வருது. ஒவ்வொரு ஆளும் அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைன்னு ஒரு பெரிய பிரச்சனைன்னு உள்ள இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும் போது அதுல மெயினான பார்ட் வார்த்தையா தான் இருக்கும். தேவையில்லாம வார்த்தையை விட்டுறது, கெட்ட வார்த்தையை பேசிடுறது, அவமதிச்சு பேசிடுறது, மரியாதை குறைவா பேசுறது, இந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையா அப்புறம் தேவையில்லாத அந்த சம்மந்தம் இல்லாத வார்த்தையை எடுத்து பேசிடுறதுனால தான் நிறைய பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்த்தையும் பேசுறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை பேசுறதுனால அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவாங்களா, அல்லாவோட பொருத்தத்தை அடைய முடியுமா அப்படின்னு. ஏன்னா அல்லாவோட பொருத்தத்தை அடையிறதுக்கு அல்லாஹ் நிறைய வார்த்தை சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு புரியுற மாதிரி, ஒரு சின்ன குழந்தைக்கு புரியுற மாதிரி நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நீங்க உங்க நல்ல வார்த்தை ஆழமான வேர் உள்ள மரம் மாதிரி உங்களுக்கு பல காலத்துக்கு தரும். இப்போ ஒருத்தவங்கள ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம், ஒரு நல்ல வார்த்தை சொல்லும் போது அது பலன்னு உங்களுக்கு இப்போ தெரியாது, பல காலத்துக்கு அந்த பலன் வரும். நீங்க கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணி அவங்கள ரெஸ்பெக்ட் குறைவாவோ அல்லது கெட்ட வார்த்தையே பேசுனாங்கன்னா உங்களால எந்த பலனும் கிடைக்காது. சின்ன சொற்ப பலன், உங்களுக்கு ஒரு பிசினஸ் டீல் முடிஞ்சா கூட அதுல உங்களுக்கு பலன் இல்லை. அது செடி வேறே இல்லாத செடி மாதிரி
உங்களுக்கு எந்த பலனும் இருக்காது அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால உண்மையான நாக்குக்கு உள்ள சென்சார் போர்டு தக்குவா, அல்லாஹ்வோட அல்லாஹ் மேல உள்ள பயபக்தி தான் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இன்ஷால்லா நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, வீட்டுக்கு சென்சார் போர்டு. அதாவது ஒரு விஷத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அது நல்லது தான் நம்ம சொல்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதோ, அதே மாதிரி நம்ம நீங்க எதை வேணாலும் நீங்க டிவில பாத்துங்க, எதை வேணாலும் மொபைல்ல பாத்துங்கன்னு சொன்னா அது நம்ம விஷத்தை பூத்துறா மாதிரி அவ்வளோ கெடுதியானது. அதனால இந்த வல்கர் சாங்கு, இந்த டேட்டி அசிங்கமான படம், அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தை பேசுறது, இந்த இதெல்லாம் நம்ம குடும்பத்திலேருந்தே நம்ம ஸ்டார்ட் நம்மளுக்குள்ளேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அல்லாஹ் நம்ம குடும்பத்தையும் அக்கறை எடுத்துங்க, நல்லதை ஏவுங்க, தீமையை தடுங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அந்த இதுல நம்ம குடும்பத்திலேருந்தே அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம இதுல நம்ம இந்த மாதிரி படம்லாம் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி உள்ள விஷயம்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு உள்ளதை நம்ம பிள்ளைங்களுக்குலேருந்து இது பண்ணி கொடுத்துடணும். ஏன்னா இப்போ ஃபுல்லா எப்படின்னா டிவியில எது பார்க்குறாங்களோ அதுதான் பிள்ளைங்களா மாறுறாங்க. அதனால நல்ல கலாச்சாரத்தை, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் மரியாதையா பேசுறது, மெயினா அல்லாஹ்வை நினைவு கூறுற ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு உள்ளது. நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம ஒரு சென்சார் போர்டு போட்டுக்கணும். இந்த மாதிரி படம்லாம் பார்க்க மாட்டோம், இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்க மாட்டோம், இந்த மாதிரி உள்ள விஷயம்லாம் கேட்க மாட்டோம், இதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு தணிக்கை குழு இருக்குன்னு அப்படின்னு உள்ளதை நினைவூட்டுக்கிறோம். அடுத்தது மதுபானம், போதை, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் சைத்தானுடைய வலைன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. வலைன்னா நம்மளுக்கு எப்படின்னு தெரியும். ஒரு இறைய போட்டிருப்பாங்க, எல்லாமே அடா இது சாப்பாடு இருக்கே அப்படின்னு, ஒரு மீன் உள்ள இதெல்லாம் கொஞ்சோண்டு சாப்பாடை போடுவாங்க, அந்த இடத்துல சாப்பாடு இருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே போவோம், அது மாட்டிக்கும், வாழ்க்கையே அதோட இதாயிடும். அந்த மாதிரி தான் சைத்தான் நம்மளுக்கு ஒரு பொறி வச்சிருக்கோம். போதை பொருள், சூதாட்டம், சிலைப்பிடங்கள், அதிர்ஷ்ட பந்தயங்கள், இதெல்லாம் அருவருக்கத்தக்க செயலாகும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வெற்றி அடையணும்னா இதுல இருந்து நீங்க விலகிங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் அவ்வளோ பெரிய கெடுதியா விஷயமா இருக்கு. இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு சமீபத்துல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சென்னையில இருந்து திருத்தணி போற ட்ரெயின்ல ஒரு நார்த் இந்தியன் சகோதரர் போகும்போது, அங்க ட்ரெயின்ல இப்போ நார்மலா நம்ம பாக்குறோம்ல, இப்ப ட்ரெயின்ல உள்ள பசங்க, அது அவங்க அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ஒரு 15 வயசு அந்த ரேஞ்சில தான் இருக்கும். ரொம்ப சின்ன சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க மாதிரி இருக்காங்க. அருவா வச்சுக்கிட்டு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவரு கேட்டிருக்காரு, தம்பி இந்த மாதிரி இது பண்ணாதங்கன்னு சொன்னோன்னா அவரை போட்டு வெட்டி ரீல்ஸ் பண்ணி அதை சொல்ல முடியல. அந்த மாதிரி சொல்லும் போது வெட்டுனா அந்த இதுல ரிப்போர்ட்ல சொல்றாங்க கிட்டத்தட்ட 50 இடத்துக்கு மேல அருவால வெட்டி இருக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க்ல ஒரு செகண்ட்ல நடக்கிறது கிடையாது. அந்த பசங்க இருக்காங்கல்ல, ஒரு 15 வயசோ 16 வயசோ பசங்க, அவங்களுக்கு எப்படி இன்புட் போச்சுன்னா, அவங்க சினிமா பாக்குறது. ஏன்னா இப்போ உள்ள சினிமால எல்லாமே அதுதான் ஆகுது. முன்னாடிலாம் ஹீரோனா ஒரு நல்ல ஒரு மாதிரி காமிப்பாங்க, கெட்ட வில்லனை தான் தீமை செய்யறத காமிப்பாங்க. இப்போ ஹீரோவே தண்ணி அடிப்பாரு, ஹீரோவே கஞ்சா போதைப் பொருள் எடுத்துப்பாரு, ஹீரோவே நிறைய பொண்ணு கூட பழகுவாரு. இந்த மாதிரி எல்லா கெட்ட விஷயத்தையும் ஒரு நல்லது மாதிரி காமிக்கிறது. இப்ப நம்ம உள்ள சமீபத்துல உள்ள படம் பேர் சொல்லி கூட குறிப்பிட்டு சொல்றான். இப்ப ரீசெண்டா ரஜினி பிலிம் இப்ப ஒரு ட்ரெய்லரை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல எப்படின்னா ஹீரோ அடிச்சிட்டு ரத்தம் சொட்ட ஒரு அருவால ரத்தம் சொட்டம், அதை நக்குவாரு. அதை ஒரு கிராண்டா ஒரு மாசா காமிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அறக்குறையான வயசு உள்ள பசங்க இந்த மாதிரி உள்ளதை பார்க்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி இதுதான், இதுல ஒரு கொஞ்சம் கொஞ்சமா இன்புட் போயிட்டு இந்த மாதிரி ஒருத்தவன் வழியில துடிக்கிறான், இதுல ஒருத்தவன் வீடியோ எடுக்கிறான், ஒருத்தவன் காமெடியா பேசுறான். அந்த வார்த்தைலாம் சொன்னாலே மனசு கஷ்டமாகுது. அந்த மாதிரி ஒருத்தன் மச்சான் மண்டை பொழந்துருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த மாதிரி மண்டையில வெட்டி மண்டை பொழந்துருக்கு. அந்த மாதிரி இது இன்னைக்கு வரைக்குமே அந்த ஆளு பெரிய ஐசியூல இருக்காங்க.
இந்த மாதிரி இதை வந்து நம்ம எடுத்து பார்க்கணும். நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி உள்ள விஷயம் நம்ம பரவாம நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா வந்து ஜஸ்ட் இன்புட் தான். நம்ம இன்புட் சாதாரணமா தானே ரீல்ஸ் பார்க்குறாங்க, சாதாரணமா தானே படம் பார்க்குறாங்க. இந்த படம் வந்து நல்லா ஃபேமஸான பெரிய ஹீரோ படம் தானே, எல்லாரும் குடும்பமா போய் பார்க்குறாங்களே அப்படின்னு. அந்த படத்துல எவ்வளவு பெரிய விஷயம் வருது, அதை வந்து நல்லவங்க செய்யற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ நான் சொல்றதெல்லாம் வந்து ஒரு நம்ம ஒரு படம் பார்க்கும்போது ஒரு சைக்காலஜிக்கலா எப்படி பதியனா, நம்ம ஹீரோவோட ஆக்டிவிட்டிலாம் நம்மளுக்கு வந்து பதியும். அந்த படம் முடிஞ்ச பிறகு நம்ம இந்த ஹீரோ மாதிரியே நம்மளும் வந்து இது பண்ணுவோம். ஒரு விவசாயி படம் பார்த்துட்டோம்னா நம்மளும் வந்து ஒரு பெரிய விவசாயி மாதிரி இது தோணும். ஒரு மிலிட்ரி படம் பார்த்துட்டோம்னா அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கலா நம்மளுக்குள்ள அந்த ஒரு எண்ணம் வரும். இந்த மாதிரி போயிட்டு இதெல்லாம் பார்க்கறதுலாம் வந்து எங்கேயும் போகாது, எல்லாம் நம்ம இதுல சேவ் ஆகிக்கிட்டு அந்த சூழ்நிலை வரும்போது அதை வந்து நம்மளை வந்து மக்கிட்டு இவ்வளவு பெரிய தப்பு செய்ய வைக்கிறது. அதனால இந்த மாதிரி உள்ள விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். என்னோட இன்புட் இப்ப நம்ம வீட்டுல வந்து இப்ப எல்லாத்தையும் நம்ம வந்து அலோவ் பண்ணிட மாட்டோம். இப்போ ரோட்டுல இப்போ போற எல்லா மிருகங்களையோ இல்ல மற்ற ரோட்ல கிடக்கிற குப்பையெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். அதை நம்ம ஃபில்டர் பண்ணிப்போம். அதை நல்லது மட்டும்தான் அலோடு, கெட்டது இது குப்பை, இது நாத்தம் பிடிச்ச விஷயமா இருந்துச்சுன்னா அதை அலோவ் பண்ண மாட்டோம். ஒரு அசிங்கமான விஷயம்னா எப்படி வீட்டுக்குள்ள எடுத்து வந்து வைப்போமா, அந்த மாதிரி வந்து நம்ம மனசுக்குள்ளேயும் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. இது வந்து உள்ளுக்குள்ள இருந்து இப்போ இல்லாட்டியாவது எப்பயாவது வந்து அது வெளிக்க வரும். இது இந்த அளவுக்கு போட்டி கூட ஒரு சின்ன அடிப்படையிலேருந்து பேசும்போது சும்மா ஒரு கெட்ட வார்த்தை பேசுறது, ஒருத்தவங்க வாக்குவாதம் பண்ணிக்கிறதுலாம் வந்து மனசுக்குள்ளேயே பதியும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பாஸ் சொல்லலாம். இந்த பிக் பாஸ்ல ஒருத்தவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிறதுலாம் வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம ஒரு டைம் பாஸுக்கு நம்ம பார்த்துட்டு போனாலும் அந்த வார்த்தைலாம் நம்ம இதுல படிஞ்சு நம்ம குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் வரும்போது அந்த தப்பான வார்த்தையெல்லாம் சேர்ந்து பேசும்போது அது கண்டிப்பா வந்து வெடிக்க வரும். ஏன்னா எல்லாம் வந்து கெட்ட வார்த்தை பேசிவிட்டா நல்லது நடக்கும்னா வந்து இல்லை, கெட்டது பேசுனா கெட்டது தான் நடக்கும், நல்லது பேசுனா நல்லது தான் நடக்கும். இந்த மாதிரி நம்ம கெட்டதா இன்புட் போட்டுக்கிட்டா அப்ப அவுட்புட் எப்படி நம்ம நல்லது எதிர்பார்க்க முடியும்? அந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்ப நார்மலா வந்து சென்சார் போர்டு வந்து சில ஏஜ் வச்சிருக்காங்க. இந்த படம்லாம் வந்து 18 வயசுக்கு மேல உள்ளவங்க பார்க்கலாம், இந்த வருஷம் இதெல்லாம் வந்து இந்த வயசுல உள்ளவங்க பார்க்கலான்னு. ஆனா அல்லாஹ் குரான்ல வந்து அந்த மாதிரி வயசு இதெல்லாம் கிடையாது. தீமைனா எல்லா வயசுக்கும் வந்து அந்த தீமை வந்து நல்லது இல்லை, அதை வந்து தவிர்த்துக்கணும். ஹராம்னா ஹராம் தான் எந்த வயசுல இருந்தாலும். அதே மாதிரி கெட்ட வார்த்தை இருந்தாலும் எந்த வயசுல உள்ளவங்க பேசினாலும் வந்து அது கெட்ட வார்த்தை தான். சில பேர் வந்து பெரியவங்கலாம் வந்து கெட்ட வார்த்தை பேசுறாங்க, ஏன்டா சின்னவன் நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுல இருந்து நம்ம எடுத்துக்கணும். நான்லாம் பெரியவன், நான் வந்து கெட்ட வார்த்தை பேசுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பெரியவங்க பேசிட்டு சின்னவங்க எதுன்னா கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னா சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி அந்த வார்த்தை பேசக்கூடாது. ஏன்னா சில இதெல்லாம் சொல்லுவாங்க, அவங்களாம் பெரியவங்களா போன பிறகு வந்து இந்த போதைப் பொருளுக்கு ஆளாகிறதுலாம் வந்து பெரிய இது இல்லை, இப்போ தண்ணி அடிக்கிறதுலாம் வந்து தப்பு இல்லை, இந்த சின்ன வயசுல தண்ணி அடிக்குதான். ஏன்னா அந்த மாதிரி சில குடும்பத்திலாம் நம்ம பார்க்குறோம். குடும்பத்திலேயே வீட்லயே உட்காந்து தண்ணி அடிக்கிறவங்க இருப்பாங்க. அதை வந்து தண்ணி அடிக்கிறது சின்னவங்க தப்பு, சின்னவங்க செஞ்சா தப்பு, பெரியவங்க செஞ்சா ரைட்டு அப்படின்னு நாயை கற்பிப்பாங்க. அதே மாதிரி வந்து கெட்ட வார்த்தை பேசுறதும் வந்து அவன் பெரியவன் பேசுறான் சின்னவன் நீங்க ஏன் பேசுறன்னு சொல்லிட்டுலாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. இது ஹராமு அல்லாஹ் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா எல்லா வயசுக்கும் கூடாதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மார்க்க சட்டங்களுக்கான சென்சார் போர்டு. மார்க்க சட்டங்கள்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருக்கு, எக்கச்சக்க புக்கு, ஒரு அவ்வளோ புக்கு வந்து மார்க்க சட்டங்கள்னு சொல்றாங்க. அதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும், அதுக்கு நம்ம சென்சார் பண்ணிக்கணும். குரான்ல வச்சு நம்ம சென்சார் பண்ணிக்கணும். அதுல குரான்ல இருந்தா அது நான் மார்க்க சட்டங்களா ஏத்துப்பேன், குரான்ல இல்லைன்னா ஐ டோன்ட் கேர், அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, மார்க்க சட்டங்களா நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு பார்க்கணும். அது யாரு சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆலிம்னு சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய கூட்டமா கூட்டி சொன்னாலும் சரி, நம்ம பழக்க வழக்கத்தை இதுதானே நம்ம பழக்க வழக்கம், இதுதானே நம்ம ஊரு முறை, இதுதானே நம்ம மரபு அப்படின்னு சொன்னாலும் சரி, குரான்ல இருந்தா நான் வந்து மார்க்க சட்டங்களா ஏத்துப்பேன், குரான்ல இல்லைன்னா நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம ஒரு பெரிய சென்சார் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து இப்ப நேற்று வந்து இப்ப அகமதாபாத்ல வந்து ஒரு பெரிய ஒரு நோன்பு மாதிரி
எங்க ஆபீஸ்லயே வந்து நிறைய பேர் வந்து நோன்பு வச்சிருந்தாங்க. அவங்க படிச்ச புத்தகத்துல வந்து மார்க்க சட்டங்க மாதிரி இன்னைக்கு நோன்பு வைக்கணும்னு. அது நம்ம பாக்குறோம். தொழுகை தொழுகை அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட தொழுகையை பின்பற்ற எனக்கு தெரிஞ்சு அவங்க பின்பற்றல. ஆனா இதை வந்து மார்க்க சட்டமா எடுத்துக்கிட்டு பண்றாங்க. அந்த மாதிரி வந்து மனிதர்களா உருவாக்கப்பட்ட சட்டங்கள், பொய்யான கட்டளைகள், கடவுள் சொல்லாத அல்லாஹ் சொல்லாத கட்டுப்பாடுகள், அதுக்கப்புறம் வந்து அல்லாஹ் அனுமதித்த வந்து ஹராமுன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம தான் கட் பண்ணணும். அல்லாஹ் சொல்ற மாதிரி உங்களுக்காக நீங்களே சரி பார்த்து கொண்டாலே அன்று எந்த தகவலையும் ஏற்றுக்காதுங்க. இதெல்லாம் நம்ம என் மைண்டுக்குள்ளே இன்புட் கொடுக்க கூடாது. அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, கண்ணு காது மூளை கொடுத்துருக்கேன், பயன்படுத்த வேண்டியது நீங்க பொறுப்புன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதனால வந்து கண்ணுனா நான் இதை தான் பார்ப்பேன், இந்த இதை அல்லாஹ் சொல்லியிருக்கனால நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம இது நம்மளுக்குள்ளேயே வந்து சென்சார் பண்ணிக்கணும். அதே மாதிரி காது, கெட்ட வார்த்தை பேசணும்னா வந்து கேட்க மாட்டேன். அப்போ அதாவது கெட்ட வார்த்தை அந்த மாதிரி உள்ளது. அதுக்கப்புறம் குரானுக்கு மாற்றமா உள்ள விஷயம், அந்த இதெல்லாம் அல்லாஹ் உட்கார்ந்து இருக்காதுங்க, அங்க உட்காராதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. குரானுன்னு சொல்லும் போது அதே இப்போ வந்து ஒரு சைத்தான் வந்து பெரிய கொஸ்டினா மாத்திக்கிட்டான். சில பேர் வந்து ரஷாது சொல்லாதத, ரஷாது எங்கேயுமே வந்து அரபி குரான் வேலிட் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவங்க சொல்லாததை வந்து அரபி குரான் வந்து காலவதை ஆயிடுச்சு, அரபி குரான் இனிமேல் வேலிட் இல்லை, ரஷாது கொண்டு வந்த இங்கிலீஷ் குரானை தான் நம்ம பின்பற்றணும்னு சொல்லிட்டு ரஷாது எந்த இடத்துலயும் சொல்லாதத அவங்க வெளிப்படையா சொல்லி ஒரு பெரிய இது வந்து ஒரு அரபி குரானை இருக்காம இந்த மாதிரி விஷயம். இப்போ ஒரு விஷயத்துல ஒரு கூட்டத்துல இருக்கோம், அங்க வந்து அரபி குரானை நம்ம வந்து எடுக்கவே கூடாது, ஒரு ரெஃபரன்ஸுக்கு கூட அரபி குரான் எடுக்கக்கூடாது, அது வந்து காலவதி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அல்லாவுக்காக நான் அந்த கூட்டத்துல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியேறினேன். ஏன்னா வந்து சைத்தான் ஜஸ்ட் வந்து ஒரு இன்வைட் தான். ஒரு குரான் வசனத்துல சொல்றாங்க, நான் உங்களை ஜஸ்ட் ஒரு இன்வைட் தான் பண்ணேன், நீ தான் அதை ஏத்துக்கிட்டு வந்த. அதை வந்து இப்ப ரஷாத் இறந்து போய் ஒரு 15 வருஷத்துக்குள்ளேயே இவ்வளவு பெரிய இது ஒரு வழிகேட்டுக்கு போற மாதிரி ஒரு குரூப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால குரானுனா அல்லாஹ் முகமது நபிக்கு அனுப்புன அந்த அரபி குரானு தான். ரஷாது 19 அற்புதத்துல அந்த அரபி குரான்ல கன்ஃபார்ம் பண்ணாங்கல்ல. அரபி குரான் ஒவ்வொரு எழுத்து, ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு சொல்லு பல வகையில அல்லாஹ் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்கல்ல 19 அற்புதத்துல, அந்த குரானு தான். அது நம்மளுக்கு புரியலன்னா நம்மளுக்கு புரிஞ்ச மொழியில படிச்சுப்போம், புரியறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணிப்போம், கத்துப்போம். ஆனா கைவிட்டக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா இதை சில பேர் வெளிப்படையா சொல்றாங்க, அதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரபி குரான் தான் பார்க்கணும், அரபி குரான் தான் அல்லாஹ் இறக்குனது, அரபி குரான் தான் அல்லாஹ் பாதுகாத்தது, அரபி குரான் தான் ரஷாது கன்ஃபார்ம் பண்ணது. இது இல்லாதது, ரஷாது சொல்லாதத ரஷாது சொன்னாங்கன்னு சொல்றது வந்து ஜஸ்ட் இக்னோர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த சென்சாரு, இந்த தணிக்கை வந்து நம்ம ஆன்மாக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். மார்க்க சட்டங்களா சொல்லிட்டு வேற பெரியவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, பல வருஷமா வந்து சப்மிஷன்ல இருந்தாரு அவரு சொல்றாருன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஏத்துக்க கூடாது. குரான்ல இருந்துச்சுன்னா அந்த வசனம், அந்த சூரா நம்பர் வசனத்தோட படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை குரான்ல இருந்துச்சுன்னா ஏத்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால வந்து தணிக்கைன்னு உள்ளது வந்து வெளியில கிடையாது, சென்சார் போர்டு வெளியில கிடையாது, நம்மளுக்குள்ளேயே தான் இருக்கு. அது வந்து தக்குவான்னு அல்லாவோட பயபக்தியில நம்ம அதை நம்ம பரிசீலிச்சுக்கணும். குரான் தான் வந்து நம்ம ஆன்மாக்கு வந்து சுத்தம் செய்யக்கூடிய இதா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதை வந்து எப்படி வந்து தணிக்கை வந்து நார்மல் சென்சார் போர்டு வந்து எப்படி சில காட்சியிலேருந்து மற்றவங்கள பாதுகாக்குதோ அதே மாதிரி வந்து குரான் வந்து நம்மளை நரகத்திலேருந்து பாதுகாக்குது. அதனால நம்ம எதை நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமோ அது நாளைக்கு தான் அது நம்மளோட பழக்க வழக்கமா மாறும். இதே வந்து ஒரு சண்டை போடுறதே, ஒரு வன்முறையே உள்ளது பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா அது நம்ம மாறும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்ணு வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலைன்னா அது வந்து நம்மளை கட்டுப்படுத்திடும். இதுதான் சைத்தானோட சிஸ்டம். ஜஸ்ட் வந்து ஒண்ணுதான், பெருசாலாம் போக தேவையில்ல. ஒரு 2 வாட்டி வந்து யூடியூப்பை ஓபன் பண்ணி ஒரு 2 வாட்டி ஒரு தப்பான வீடியோவை நம்ம பார்த்துட்டா போதும், அதுக்கப்புறம் அதே நம்மளை அழைச்சிட்டு போயிடும் தப்பான வழிக்கு. நம்ம பார்க்கறது ஓபன் பண்றது பூரா அந்த ரிலேட்டட் உள்ள வீடியோவா தான் இருக்கும். விளம்பரம் வருது, பாப்பப் வருது, மெசேஜ் வருது, எல்லாமே அதுக்கு சம்பந்தப்பட்ட வீடியோவா இருக்கும்.
நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து நம்ம இன்விடேஷனை ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான். அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. சென்சார் போர்டுன்னு உள்ளது நம்மளுக்குள்ளேயே இருக்கு. நம்ம தணிக்கை பண்ணிக்கின்னு என்னோட மூளைக்கு என்னோட மனசுக்கு எதை இன்புட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அல்லாவோட அருளால நான் தான் தீர்மானிக்கணும். நான் பார்க்கறதெல்லாம் வந்து எடுத்துக்க கூடாது. எப்படி நம்ம வீட்டில் நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள நம்ம அலோவ் பண்றது இல்லையோ, அந்த மாதிரி வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம குரான ஒரு ஃபில்டர் வடிகட்டி, தணிக்கைன்னு சொன்னா அது இன்னொரு மீனிங் வந்து வடிகட்டி. எப்படி வந்து நம்ம ஒரு வடிகட்டிட்டு நம்ம சாரை மட்டும் எடுத்துக்கிட்டு குப்பையை எப்படி குப்பை தொட்டியில தூக்கி போடுறோமோ, அந்த மாதிரி வந்து சமுதாயத்துல சுத்தி அதுதான் இருக்கு. ஒரு சோசியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டா நல்லதும் கெட்டதும் சேர்ந்து இருக்கு. மூவின்னு எடுத்துக்கிட்டா நல்லதும் கெட்டதும் சேர்ந்து இருக்கு. நம்ம பழகுற சுச்சுவேஷன் சொசைட்டின்னு எடுத்துக்கிட்டா அதுலயும் இந்த மாதிரி எல்லாத்துலயும் நல்லதோட கெட்டதை மிக்ஸ் பண்ணி இருக்கு. நம்ம அந்த குரான்னு உள்ள அந்த வடிகட்டியை போட்டு அது வடிகட்டி பார்க்கணும். அதுக்கு அக்செப்ட் பண்றது தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு சூட் ஆகாததை நம்ம வந்து கழிச்சு கட்டின்னு. இதுதான் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஒவ்வொரு நம்பிக்கையாளர்கள் வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் வழிபாடா மாத்திப்பாங்க அப்படின்னு. ஜஸ்ட் நான் ஒரு சினிமா தான் பாக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கிடையாது. அந்த சினிமாவே வந்து நம்ம வந்து வழிபாடா மாத்தலாம். நல்ல சினிமாவா, நம்மளுக்கு நல்ல நல்ல சினிமா எக்கச்சக்கமா இருக்கு. குடும்ப ஒற்றுமை, அதுக்கப்புறம் அல்லாவோட மெசேஜ், குரானிக்கு மெசேஜ் ஒத்து போற மாதிரி, இந்த ஒருத்தவங்களை விட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி நல்ல பாசிட்டிவ் மெசேஜ் நிறைய இருக்கு. அதனால வந்து நம்ம படத்தை தேர்ந்தெடுக்கும் போது கூட அதை நம்ம அல்லாவோட ஃபில்டரை வச்சு குரானை வச்சு நம்ம பார்த்து எடுத்துக்கணும். இது நம்மளுக்கு தீங்கி விளைக்கக்கூடியதா இருந்துச்சுன்னா அதை நம்மளே கட் பண்ணிடணும். நம்ம வேற ஆளு வந்துலாம் நம்மளுக்கு கட் பண்ண மாட்டாங்க. இது கவர்மெண்ட் வேணா, பப்ளிக்கு உள்ள மூவிக்கு வேணா சென்சார் போர்டு அவங்க நாடுறத கட்டு அப்படி இப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு நம்ம தான் சென்சார் போர்டு. எனக்கு நான் தான் சென்சார் போர்டு. நான் தனிமையில உட்காந்து மொபைல் பாக்குறேன்னா அல்லாஹ் என் கூட இருந்து பாக்குறாங்க. நான் தனிமையில இருந்து ஏதாவது கேட்கிறேன்னா அல்லாஹ் இருந்து என்னோட சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த குரான் கிளாஸ்ல கூட பார்த்தோம்ல, அல்லாஹ் வந்து எப்போதும் நம்ம கூடயே இருக்காங்க, நம்மளை கண்காட்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த பக்தியோட இருந்து நம்மளுக்கு நாமளே வந்து தணிக்கை பண்ணிக்கணும். நம்ம பார்க்குற விஷயத்த எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ள தூக்கி நம்ம இன்புட்டா நம்மளுக்குள்ள போட்டுறக்கூடாது. நல்லதை மட்டும்தான் போடணும். கெட்டதை வந்து என்ட்ரன்ஸ்லயே வந்து துரத்தி விட்டுருணும், கட் பண்ணிடணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால எங்கள் இரட்சகரே, இப்போது நீ வழிநடத்தி விட்டதால் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர். உம்முடைய கருணையை எங்கள் மீது பொழிவீராக. நீதான் வல்லலாக இருக்கின்றீர். எங்கள் இரட்சகரே, உமது கருணையை எங்கள் மீது பொழிவீராக. மேலும் எங்களுடைய காரியங்களை உம்முடைய வழிகாட்டுதலை கொண்டு ஆசீர்வதிப்பீராக அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அல்லாவோட வழிகாட்டுதலான குரான் மட்டும்தான். அந்த குரான்னு வச்சு நம்ம வந்து நம்மளுக்குள்ளேயே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிட்டு நல்லதை மட்டும் நம்ம இன்ஷால்லாஹ் உள்வாங்கி இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி அடையறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியட்டும். தொழுகையை நிலைநாட்டுவோம். வக்கீமு ஸலாத்.